ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆதிச்சுடர். நம்ம ஆதிரை கிராஃப்ட்ல இன்றைக்கு சக்கரத்தாழ்வாரின் திருவுருவ சிலையும் நரசிம்மர் திருவுருவ சிலையும் தான் நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோங்க. சக்கரத்தாழ்வார் என்று சொல்லும்போது நம்மள நிறைய பேருக்கு அவரை தெரியும். தெரியாதவர்களுக்காக ஒரு விளக்கம். நீங்க பாத்தீங்கன்னா பெருமாளின் கைகளில் சங்கு சக்கரம் இரண்டும் இருக்கும் இல்லையா, அந்த சக்கரம் தான் சக்கரத்தாழ்வார் அப்படின்னு சொல்லக்கூடியது. நீங்க பாத்தீங்கன்னா இவருக்கு இன்னொரு பெயரும் இருக்கு, சுதர்சனர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு வழிபாடு இந்த சக்கரத்தாழ்வாருடைய வழிபாடு. உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு பெரிய சிக்கல் இருக்கு, அந்த சிக்கல் தீரணும், நமக்கு என்ன பண்ணணும்னே தெரியல அப்படின்னா கண்டிப்பா சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்யுங்கள். உடனே கைமேல் பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த திருவுருவம் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா ஒரு பீடம், அதற்கு மேலாக நீங்க பாத்தீங்கன்னா இதுதாங்க அந்த சக்கரம். அந்த சக்கரம் பாத்தீங்கன்னா ஜுவாலையின் சக்கரம் நீங்க பார்க்கலாம். அந்த சக்கரத்திற்கு உட்பகுதியில் சக்கரத்தாழ்வார் 18 திருக்கரங்களோடு மிக கம்பீரமான ஒரு தோற்றத்தில் இருக்கிறார். ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான தோற்றம். இந்த சிலையோட இன்னொரு சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சிலையின் பின்பகுதியில் அவரோடு இணைந்து உங்களுக்கு யோக நரசிம்மரும் உடன் இருப்பார். யோக நரசிம்மர் நீங்க பாத்தீங்கன்னா அறுகோண சக்கரத்தில் இருப்பவர், மிகவும் சக்தி வாய்ந்தவர். நீங்க நம்மளோட பெருமாளோட அவதாரம் அல்ல மகாவிஷ்ணுவின் அவதாரம் நிறைய இருந்தாலுமே இந்த யோக நரசிம்மருடைய வழிபாடு என்பது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. கண்டிப்பா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த வழிபாடு நீங்க கோயிலே நீங்க பாத்தீங்கன்னா இந்த சுதர்சனரும் யோக நரசிம்மரும் ஒன்றாக தான் இருப்பாங்க ஒரு சன்னதியில. ஸோ இது நம்ம கிட்ட 2 சைசஸ்ல இருக்கு, பெரியதும் இருக்கு சிறியதும் இருக்கு. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட லக்ஷ்மி நரசிம்மரும் இருக்காரு. நீங்க பார்க்கலாம். ரொம்ப அழகா நரசிம்மருடன் மகாலட்சுமி தாயாரும் இணைந்திருக்கக்கூடிய ஒரு திருவுருவம். இந்த சிலையின் பின்பகுதியை உங்களுக்கு நான் காட்டுறேன். எல்லா இடத்துலயும் ஒர்க் அவ்வளவு பிரமாதமா பண்ணியிருப்பாங்க. நீங்க இங்க பார்க்கலாம். ரொம்ப அழகா ரொம்ப தத்ரூபமா சிலை வடித்திருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். சங்கு சக்கரம் ஏந்தி ரொம்ப சிறப்பான ஒரு தோற்றம். ஸோ இதுவுமே நம்ம கிட்ட 2 சைசஸ்ல இருக்கு. இந்த சிலைகள் எல்லாமே இப்ப நம்ம கிட்ட ரெடி ஸ்டாக்ல அவைலபிளா இருக்கு. வைஷ்ணவ வழிபாட்டில் உள்ளவர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ கண்டிப்பா இந்த நரசிம்மர் அவதாரமாக இருக்கட்டும் அல்லது சக்கரத்தாழ்வாராக இருக்கட்டும், உடனே இந்த சிலைகள் நீங்க வாங்கிக்கலாம். நன்றி, வணக்கம்.